ஹலோ பேஸ் ஐமர் பிரே பரிசோதனை செய்யறது எப்படி, இதனால எவ்வளவு விலைகள் ஏற்படுத்துது, இந்த அளவுக்கு மருத்துவர்கள் சங்கடத்தை அனுபவிக்கிறாங்க. இப்ப உள்ள நவீன காலத்துல என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். முக்கியமா இது இறந்துவிட்ட ஒருத்தரோட இறப்புக்கான காரணம், இறந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இறந்து போனவருடைய வயசு என்ன, இந்த காரணம்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரே பரிசோதனை. பெரும்பாலும் இந்த பிரே பரிசோதனை சட்ட சிக்கல் அதிகமாக உள்ள மரணங்கள்ல இது செய்யப்படுது. விபத்து மூலம் ஏற்படும் மரணம், தற்கொலை, கொலை அப்படின்னு சந்தேகத்துக்கு இடமான மரணங்கள்ல காவல்துறையோட கோரிக்கையின் பேர்ல இது கட்டாயமா செய்யப்படுது. இந்த பிரே பரிசோதனை அவுட் ஆஃப் ஆல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இது அழைக்கிறாங்க. மருத்துவர்கள்லாம் இது உன்னதமான உயர்ந்த பணியா பார்க்கப்படுது. இறந்து போனவருடைய உடல் எந்த நிலையில இருந்தாலும், எத்தனை சதவீதம் எரிஞ்சு சாம்பலா இருந்தாலும், பாதி அழுகி நாட்டம் எடுத்திருந்தாலும் சரி, அந்த சடலத்தை பரிசோதனை செஞ்சு இறந்தவருடைய அடையாளத்தை கண்டறிவது தான் இவங்களுடைய முக்கிய பணி. இறந்தவருடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறது, என்ன காரணத்துக்காக இருந்தாரு, இறந்தவருடைய காரணத்தை கண்டுபிடிது அப்படின்னு போட்டு செய்யறதெல்லாம் மிக மிக கடுமையான ஒரு வேலை. உயிரோட இருப்பற்ற ஒருத்தர் கேட்கலாம், உங்களை யார் குத்தினாரு, எந்த திசையில இருந்து குத்தினாரு அப்படின்னு கேட்கலாம். அதே போல எந்த ஆயுதம் கொண்டு தாக்கினாரு, யாரும் உங்களை தலையில பலமா அடிச்சது அப்படின்னு இதெல்லாம் கேட்டா உடனே பதில் சொல்லுவாங்க. ஆனா மூச்சு நின்று போன வாய் பேசாத பிரேதத்தை மேற்சொன்ன எதையுமே எதிர்பார்க்க முடியாது அல்லவா. அந்த பிரேதத்துக்கு நடந்ததை வச்சு அனைத்தையும் கண்டறியதுதான் இந்த பிரே பரிசோதனை. இந்த நிபுணருடைய சிறப்பு. மருத்துவத்துறையோட உதவி தேவைப்படும் போதெல்லாம், உதவி தேவைப்படும் வழக்குகள் எல்லாமே பிரே பரிசோதனை. இதனால அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குது, தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. முக்கியமா இந்த நவீன மருத்துவரோட மிக முக்கியமான பொறுப்பு பிரே பரிசோதனை செய்வது. முக்கியமா இந்த பிரே பரிசோதனை செய்யப்படுவது என்னன்னு பார்க்கலாம். காவல்துறையிட்ட பிரே பரிசோதனை கோரிக்கை வைக்கப்பட்டதும் பிரேதத்தை பிணவரையில வச்சு உடற்கூராய்வுக்கு ரெடி ஆக்குவாங்க. முக்கியம் மருத்துவர் அனைத்து உள்ளுறுப்புகளையும் குறாய்வு செஞ்சு சோதனை செய்வாரு. தேவைப்படும் உறுப்புகளை வேதியியல் பரிசோதனைக்கு சேகரிப்பாரு. அதுக்கடுத்த ரத்த மாதிரியை சேகரிப்பாங்க. கபால மண்டவோட்ட பிரிச்சு மூளையும் பரிசோதிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு கூட்டுல எலும்பு கூராய்வு செஞ்சு இதைய நுரையீரலை பரிசோதிப்பாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா குடல். முக்கியமா குடல்ல ஆயுதம் நுழைஞ்ச தடயங்களை ஆய்வு செய்வாங்க. தேவைப்பட்ட நீதிபதியின் உத்தரவு பேர்ல உடற்குறாய்வையும் படம் முடிப்பாங்க. இதன் மூலம் தான் மருத்துவர் மரணத்துக்கான காரணத்தையும், மரணம் எப்போது நடந்தது, எப்போது நிகழ்ந்தது அப்படின்ற நேரத்தையும் கண்டுபிடிப்பாரு, கணக்கிட்டு சொல்லுவாரு. அதனாலதான் இது காவல்துறையினர் குற்றவாளியை கண்டுபிடிக்க துப்பு துலக்க உதவி செய்யும். முக்கியமா வழக்கோட வழக்கையே முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி படைத்ததுதான் இந்த பரிசோதனை. முக்கியமா பல தற்கொலை வழக்கு கொலை வழக்கா மாற்றப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு உடற்குறாய்வுல துல்லியமா வெளிவந்துடும். இப்படிதான் இத்தனை காலம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தற்போது மெய்நிகர், அதாவது உடல்ல கைய வைக்காம கண்டுபிடிக்கக்கூடிய அது நவீனத்தை தற்போது பயன்படுத்த இருக்கிறாங்க. அது என்ன மெய்நிகர் முறைப்படி அப்படின்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் ஆட்டோப்சி அப்படின்றது விர்டோபிசி அப்படின்னு அழைக்கிறாங்க. மெய்நிகர் முறை சில வளர்ந்த நாடுகள்ல தற்போது செயல்பாட்டில் இருக்கு. இந்த கண்டுபிடிப்பு ஒரு வியக்கவிக்கும் ஒரு கண்டுபிடிப்பு. உடலை ஊடுருவி பார்க்கும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பயன்படுத்தி உயிரிழந்த பிரேதத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் இறந்ததற்கான காரணத்தை பிரேதத்தை தொடாமலே செய்ய முடியும். இறந்து போன உடலுக்கு மரியாதை தரணும் அப்படின்னும், இது மூலம் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும் சொல்றாங்க. யாரும் தங்களுடைய மனதுக்கு நெருக்கமானவங்க பிணமான பிறகு கூட கூறு போடுவதை யாரும் விரும்ப மாட்டாங்க. இதனால பிரேதத்துக்கு எதுவும் சேதம் விளைக்காதபடி பிரே பரிசோதனை நடந்தா அதை பெரும்பான்மையான மக்கள் வரவேற்பாங்க. இந்த விட்டோபிரசி பிரே பரிசோதனை மூலம் ஏற்கனவே சொன்னது போல கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு பிரே பரிசோதனை செய்ய முடியும். ஆனா வழக்கமா செய்யப்படும் ஒரு பிரே பரிசோதனை 3 மணி நேரம் செலவாகும். ஆனா இந்த மெய்நிகர் பிரே பரிசோதனை மூலம் வெறும் அரை மணி நேரத்திலேயே அனைத்து வேலையும் முடிஞ்சிடும். இதுல அது போல துல்லியமா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதை விட துல்லியமா கண்டுபிடிக்க முடிய சக்தி படைத்ததுதான் இதுன்னு சொல்றாங்க. அதாவது மிக நுண்ணிய அளவில் உள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடியதுதான் இது. இறப்பை ஏற்படுத்திய முதன்மை காயம் இது, உடலுக்குள்ள ஏற்பட்ட ரத்தப்போக்கு எவ்வளவு, மூளையில் உள்ள ரத்த கசிவு எவ்வளவு, உடல் பகுதியில் நிரம்பி இருக்கும் வாயுவோட அளவு அப்படின்னு அனைத்துமே சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்கேன், இந்த மெய்நிகர் விட்டோப்சி. முக்கியமா 2009 ஐரோப்பாவில் விர்ச்சுவல் அடாப்சி முறையில் இறந்து போன நபர்களோட உடலை ஸ்கேன் செஞ்சு அவருடைய எலும்பு மற்றும் பற்களை வச்சு அவர் வயசு கண்டறிஞ்சாங்க. அப்போது 100% இது உண்மையா இருந்தது. அடுத்தவருக்கு எளிதாக பரவக்கூடிய நோய் தன்மை இறந்தவர்களை பிரே பரிசோதனை செய்யும் போது அவங்களுக்கும் இது பரவும். இந்த பாய்ப்பிலிருந்து ஏற்படாதவாறு அதிலிருந்து இந்த அடாப்சி விர்ச்சுவல் முறை காப்பாற்றுது. ஆனால் அந்த பரிசோதனை முறைக்கு அதிக செலவாகும் அப்படின்னும், குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கு வேணும். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அனைத்து மருத்துவமனையிலும் வைக்கிறது சாத்தியம் இல்லை. மேலும் இந்த முறையில் மருத்துவர் எந்த ஒரு உறுப்பையும் தொட்டு பார்த்து எடுக்கும் துல்லியமான முடிவை எடுக்க முடியாது அப்படின்னும், காரணம் இதுல இதயத்தை நேராக பார்க்க முடியாது, ஸ்கேன் மூலம் 3D இமேஜை தான் பார்க்க முடியும் அப்படின்னும், அதே சமயம் விஷமருந்து இறக்கும்போது அதற்கான பிரேத்த நேரத்தில் ரத்தம் மாறி இருக்கும். இதை நம்ம நேரில் பார்க்காம கண்டறிவது கடினம்.